அனைவருக்கு வணக்கம். நீ நான் காதல் பிரமு முரளிகிருஷ்ணா வசமா மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீ தான் அப்போ இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு முரளிகிருஷ்ணா பிடிச்சி பயங்கரமா ராக வந்து திட்டிட்டு இருப்பாங்க. நீ எதுக்காக இந்த கெட்டப்பில் வந்தோன்னு இல்லை, நான் வந்து அந்த திருடனை தேடி தான் வந்தேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டியெல்லாம் வந்து மாப்பிள்ளை ஏன் இப்படி பண்ண போறாங்க, நீ அப்படியெல்லாம் வந்து மாப்பிள்ளையே சந்தேகப்படாதுன்றாங்க. இல்லை பாட்டி, இது மாதிரி திடீர்னு வந்து இந்த மாதிரி கெட்டப்பில் இவர் வந்தாரா, ஒருவேளை இவர் தான் இதை பண்ணியிருப்பாரோன்னு நினச்சிட்டேன், மாப்பிள்ளை அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு, மாப்பிள்ளை இப்படியே சந்தேகப்படுதுன்றாங்க. சரி ஓகே பாட்டின்றாங்க. பாட்டி வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் பாட்டி நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு இவன் அந்த அளவுக்கு நல்லவனே இல்லை. அதனால் பாட்டிக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தெரிஞ்சா பாட்டியோடைய மனசு எந்த அளவுக்கு காயப்படும், அதை நினச்சாலே கவலையாக இருக்குன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா யார் வந்து அந்த திருட மாதிரி கெட்டப்பில் வந்திருப்பாங்க, அதுதான் இப்போ வரைக்குமே புரியல, யாராக இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. நான் யாரும் தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், ஏதோ ஒரு பிளானோட தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கான் அப்படின்ட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல அப்படி இருந்துட்டு ரக்கிபா சிப்பா யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை, யாரும் தெரிய வேண்டிய நேரத்தில் தெரிய வரும், இப்போ அதை பற்றி யோசிக்க வேண்டான்ட்டு அவங்க வேலைகளை பார்க்க போகிறாங்க. இங்கே சுந்தரி அப்பா எப்படியோ வசமாக மாட்டலை, நான் கூட எங்கே மாட்டிடுவோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தேன், சரியான சமயம் வந்து எப்படியும் காப்பாற்றி மாட்ட விடாத மாதிரி பண்ணிட்டாங்கன்ட்டு சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.